அழகே அழகு சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம தங்கராஜ் இருந்துட்டு ரேவதியை கூப்பிட்றதுக்காக தரணியோட வீட்டுக்கு வராங்க. அவரு கூப்பிட்டா ரேவதி அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தரணியை விட்டு கூப்பிட சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் தரணி இருந்துட்டு அம்மா இனிமேல் நம்ம இங்கே பாப்பா தம்பி இங்கே இருக்கிற நம்ம சித்தப்பா எல்லாரு கூடயும் சந்தோஷமாக நம்ம வாழலாம், இனிமேல் நம்ம அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தங்கராஜுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம ரேவதியோட பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன், அதை அவள் பேரில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன். அவள் இல்லாமல் அந்த வீடு வெறிச்சோடி போயிருக்கு. தயவு செஞ்சு நான் பண்ண தப்புக்காக இங்கே அவளை வச்சிட்ருக்கணும்னு நினைக்காதீங்க, அவளை என் கூட அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாக்கியராஜ் பிடிச்ச பிடிவாதமாக அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் அவங்க அப்பா தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நீ வாங்குகிற சம்பளத்தில் இன்னும் இந்த வீட்டவே நம்ம மாற்றாமல் இருக்கோம், அடுத்தடுத்து ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே தான் இருக்குது, இதுக்கு நடுவில் ரேவதியும் அவள் பிள்ளைங்களையும் இங்கே வச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்புடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா நம்ம தங்கச்சி நம்ம கூட இருக்கக்கூடாதா? இருக்கலாம்டா, மாப்பிள்ளையோட வரட்டும் போகட்டும், அதை விட்டுட்டு இங்கே உட்காந்துக்கிறது ரொம்ப பெரிய தப்புடா. ஏற்கனவே அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ பண்ணுற வேலையால் பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாகிடு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.